எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சாந்தா. வயசு 41 ஆகுது. எங்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நீங்கள் ஒரு சாந்தமான குணம் உள்ள நல்ல வசதிகள் பின்வரும் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரன் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வர தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹோம்மேட் ஹேர் ஆயில் செஞ்சு வித்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்ட மொத்தமாக ஒரு 5 பேர் வேலைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு அதை பற்றி தெரியாததால் ஒரு ஆள் போட்டு ஆன்லைன் சேல்ஸை கவனிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸு பரம்பரையாகவே நல்ல வசதியான ஆள் தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி வேறு இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க ஹஸ்பண்ட் இவங்க பையன் சின்ன வயசாக இருக்கும்போது இவங்களை விட்டுட்டு தனியாக போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மக்கிட்ட டீட்டெயிலாக எதுவும் சொல்லலாமா. இவங்க சில மாதம் முன்னாடி தான் இவங்க பேரண்ட்ஸு சொத்தை இவங்களும் எங்கள் அக்காவும் பிரித்து எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க உழைச்சி சாப்பிடணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் கூட இவங்க பேஷனுக்காகவும் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு 50% ஆதரவற்ற ஆசிரமத்துக்கு தான் வருஷத்துக்கு ஒரு முறை தந்துட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தனிமையில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு துணை வேணும்னு முடிவு பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு தான் வரன் பார்த்துட்டு இருக்காங்களாம். அதனால தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வீட்டோட வந்திருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இவங்க பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க கூட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க ஆல்ரெடி லைஃப்பில் பல கஷ்டத்தை கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இருக்கிற லைஃப்பை நல்லபடியாக ஒரு லைஃப் பார்ட்னர் கூட வாழலாம்னு முடிவு பண்ணி இப்போ தேடிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. டிவோர்ஸ் ஆனவங்க இல்லைனா மனைவி இல்லாமல் தனிமையில் இருக்கிறவங்க தான் துணையாக வரணும்னு விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்கள அப்ரோச் பண்ணி மீதி இருக்கிற கொஞ்ச காலத்தை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கூட சந்தோஷமாக கிடைக்கலாம்னு சொல்லிக்கிறோம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இது மாதிரி இன்னும் நிறைய வரங்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனலில் போய் பாருங்கள். இவங்க பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.